பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, சென்னை மெரினா பீச் ஆப்போசிட்டில் பிரசிடென்சி காலேஜ் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய நண்பர் ஒருவர் ப்ரொஃபஸராக பணி செய்து கொண்டிருந்தார். அவர் என்னுடைய வீட்டிற்கு ஒரு தடவை வந்தபோது எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடத்தை நான் இன்று வரைக்கும் அதை நான் கடைபிடித்து வர கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அது என்னவென்றால், எந்த காரியத்தை நாம் தொடங்கும் முன்பதாகவும் ஒருவேளை வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபோனில் தொடர்பு கொள்ளும்போது இப்படி எதை செய்தாலும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி நீங்கள் பழகுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது கர்த்தர் மேலே இருந்து பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆம் அன்பானவர்களே, ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்தினாலே அநேக தேவதாசர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, ஸ்தோத்திரத்தை நாம் சொல்ல சொல்ல தேவன் அதை பிரியப்படுகிறார். ஆம், எப்போதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவன் நம்மை குறித்ததான ஒரு திட்டமாய் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், இன்றைக்கு ஒரு சில மனிதர்கள் அல்லது தேவனை தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஹாய் என்று சொல்லுவார்கள். ஆம், அது எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒரு வாட்ஸ்அப்பில் முதல் மெசேஜே ஒரு ஹாய் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, எல்லாரும் ஹாய் என்று சொல்லி நாம் எல்லாரை போல இருப்பதை காட்டிலும் தேவன் விரும்புகிறபடி ஒரு வித்தியாசமான தேவ பிள்ளைகளாக நாம் யாரை பார்த்தாலும் பேசினாலும் ஃபோனில் தொடர்பு கொண்டாலும் முதல் வார்த்தை பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் பழகி பாருங்களேன். அப்பொழுது உண்மையாகவே கர்த்தர் உங்களை மேல் பிரியப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, சங்கீதம் 41ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை வருகிறது. 13ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்குமல்ல சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆம் பிரியமானவர்களே, எப்போதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்திற்குரிய கனத்திற்குரியவர் ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய காரியங்களை நாம் செய்தாலும் தொடங்குவதற்கு முன்பதாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.